பிரித்தானியாவின் வெஸ்ட் மிட்லாண்ட்ஸ் பர்மிங்ஹாம் பகுதிகளில் ஏற்பட்ட கனமழை மற்றும் பாரிய புயல் காரணமாக மோசமான வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. வீதிகளில் பெருக்கெடுத்து ஓடும் வெள்ள நீரால் பல வாகனங்கள் மிதந்தபடியும் நடுவழியில் செல்ல முடியாமலும் சிக்கியுள்ளன. பெருமளவிலான வெள்ள நீர் வீடுகளுக்குள் புகுந்து மக்களின் இயல்பு வாழ்க்கையை பெரிதும் பாதித்துள்ளது. சில இடங்களில் மக்கள் தங்கள் வீடுகளுக்குள் நீர் புகுவதை தடுக்க வீதிகளை தடுப்புகள் போட்டு மூடும் நிலைக்கு தள்ளப்பட்டனர். பர்மிங்ஹாமில் உள்ள அஸ்டா பல்பொருள் அங்காடிக்கு அருகாமையிலும் கியூஸ்லெட் வீதியில் கார்கள் வெள்ளத்தில் சிக்கி தவித்துள்ளன. நேற்று நள்ளிரவு முதல் வெஸ்ட் மிட்லாண்ட்ஸ் தீயணைப்பு படையினர், போலீசார் மற்றும் நகரசபை அதிகாரிகள் மீட்பு பணிகளில் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். குறிப்பாக கர்பா ரோட், தோர்ன் பிரிட்ஜ் அவென்யூ மற்றும் ஹேடன் ரோட் ஆகிய பிரதான வீதிகள் மூடப்பட்டு 6 தீயணைப்பு படைக்குழுக்கள் மீட்பு நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகின்றனர். சுற்றுச்சூழல் முகவரகம் நாடு முழுவதும் 23 வெள்ள அபாய எச்சரிக்கைகளை விடுத்துள்ளது. இதில் பெரும்பாலானவை மிட்லாண்ட்ஸ் பகுதிகளை மையமாக கொண்டுள்ளன. பெர்ரி புரூக் பகுதிக்கு கடுமையான வெள்ள எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. வெள்ள நீர் சூழ்ந்துள்ள பகுதிகளை மக்கள் முற்றிலுமாக தவிர்க்குமாறும், வெள்ளத்தினூடாக நடப்பதையோ சைக்கிள் ஓட்டுவதையோ அல்லது வாகனங்கள் செலுத்துவதையோ தவிர்க்குமாறு அதிகாரிகள் அவசர அறிவுறுத்தல் வழங்கியுள்ளனர். நேற்றிரவு வீசிய பாரிய புயலை தொடர்ந்து இன்று வியாழக்கிழமையும் இங்கிலாந்தின் பல பகுதிகளில் மஞ்சள் நிற இடியுடன் கூடிய மழைக்கான எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதனால் மக்களின் இயல்பு வாழ்க்கை மேலும் பாதிக்கப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது.